நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. ஆடி மாதம் 32ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நாக பஞ்சமி வருதுங்க. இந்த நாக பஞ்சமினா என்ன அப்படின்னா, நாகங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எப்படி ஒரு விசேஷங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த நாக பஞ்சமிங்கிறது நாக கணங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். இதை ஏன் நம்ம போய் வழிபாடு பண்ணணும்? நம்முடைய பெரியோர்களோ நம்மளோ தெரியாமல் ஏதாவது நாகங்களுக்கு அடிக்கிறது, கொல்றது, தீயிட்டு கொளுத்துறது, அதனுடைய வாழ்விடத்தை சேதப்படுத்துறது, இந்த மாதிரி நம்ம முன்னேற்கள் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நம்முடைய ஜாதகத்துல அது சர்ப்பதோஷமா ஸ்டோர் ஆயிருக்கு. ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியும் இவங்கெல்லாம் அந்த சர்ப்பதோஷத்தால எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்த எடுத்த காரியங்கள்ல நீண்ட தூரம் போய் திருப்பி செட்பேக் பின்னாடி வந்துருவாங்க. சக்சஸ் பண்ண முடியலன்னு நினைப்பாங்க. ஒரு மனசோர்வை கொடுக்கும். ஒரு 50 அடி ஆழத்துல தண்ணீர் இருக்கு அப்படின்னா 48 அடி ஆழம் கிணறு வெட்டியிருப்பார். போதும் போட்டு போயிடுவார். அடுத்தவர் அந்த 2 அடியை தோண்டி தண்ணியை எடுத்துருவார். அந்த மாதிரி அந்த நாக தோஷங்கள் இருக்கிற ஜாதகத்துல அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தினுடைய அருகாமையில போயிட்டு திருப்பி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய நண்பர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்க அந்த கருட பஞ்சமியில போய் நாக பஞ்சமியில வழிபாடு பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க. எனக்கு வேண்டிய அன்பரே ஒருத்தர் நீண்ட நாள் அரசு பணிக்காக போராடினார். ஸோ அவருக்கு கண்டினியூவா நாகபஞ்சமியில போய் வழிபாடு பண்ண சொன்னோம். எந்த விதமான ரெஃபரன்ஸும் இல்லாமல் தகுதியினுடைய அடிப்படையில் 42 வயதுல வேலைக்கு போயிட்டார். அந்த மாதிரி நாகபஞ்சமி நாக வழிபாடுங்கிறது ரொம்ப சக்தியான வழிபாடு. உங்களுக்கு அருகாமையில் என்ன அம்மன் கோயில் இருக்கு, நாகர்கள் மட்டும் தனியா வச்சு வழிபடக்கூடிய இடங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. அங்க போய் அன்றைய நிகழ்ச்சியில அன்றைக்கு நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல கலந்துங்க. இந்த நாகப்பஞ்சமி உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா விதமான தடைகளையும் நீக்கி மிகப்பெரிய சுபிட்சத்தை, மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வர வேண்டும். ஆக நாகப்பஞ்சமி வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். வளமான வாழ்க்கையை பெறுங்கள். வாழ்க வளம்.